ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரேட் வித் பிஎஸ்கோ சேனல். எங்களோட ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் ஐடி அண்ட் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலியமாகவும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கரெக்டாக நாங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். ஓகே, இன்னோட மார்க்கெட் நிலவரத்தை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 114.85 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இதில் ஹிண்டால்கோ, பாரதி ஏர்டெல், HDFC, டிவிஸ் லேப், ONGC இதெல்லாம் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது அதனால நிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஈஸியாக இருந்தது. நிஃப்டியோட சார்ட் பார்த்தோம்னா நிஃப்டி ஓவராலே ஒரு அப் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இது ஃபர்தராக பார்க்கணும், எப்படி நம்ம இன்ட்ராடே பண்ணலாம்னு பார்த்தோம்னா 1 ஹவரில் நம்ம செக் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்ன சைட்வேஸ் கிரியேட் ஆகிட்டு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ் கிரியேட் ஆகிட்டு காலையில் டே ஓப்பனிங்கே உங்களுக்கு கேப் கொடுத்துட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் இன்னையோட மார்க்கெட்டே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பையிங் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் மார்க்கெட் பையிங் பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா இது எவ்வளோ, இந்த பையிங் மூவ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னா ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷன் படி பார்த்தோம்னா ஒரு லோ ஹையர்ல வந்தோம்னா இது ஒர்க்கு உங்களுக்கு 1 டார்கெட் ரீச் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தரா இது பையிங் நடக்கணும்னா நெக்ஸ்ட் இந்த ஹை 13694 உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் 1.6 வரையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 13394.20 இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தரா நீங்க செல் எதிர்பார்க்கலாம். செல் எதிர்பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அதோட இன்ட்ராடே டார்கெட்டா நம்ம இந்த லெவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் பையிங் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 1.6 நம்ம ஒரு பையிங்கோட டார்கெட்டாகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லெவல் இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 89.35 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 0.98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசோக் லைலாண்ட் பாத்தீங்கன்னா 5.11% நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இந்த 5.11% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ட்டு டெக்னிக்கலான ரீசன்ஸ் பார்ப்போம். அசோக் லைலாண்ட் சார்ட் பார்க்கும்போது அசோக் லைலாண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அசோக் லைலாண்ட் 1 ஹவர்ல ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பாக்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆன உடனே பாக்ஸ் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பாக்ஸோட ஹை அந்த பக்கம் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் பேட்டர்னோட கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது இது மேல் பக்கமா ரெசிஸ்டன்ஸ் சைடு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த பாக்ஸோட ஹைட் தான் இது. இந்த பாக்ஸோட எக்ஸாக்ட் ஹைட் தான் உங்களுக்கு டார்கெட்டா கொடுத்துருக்கு. இந்த ஒரு ரீசனால தான் அசோக் லைலாண்ட் கிட்டத்தட்ட 5% மேல நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு 7.35% தான், ஒரு 0.02% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேஜரான அதிகமான வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக் பாத்தீங்கன்னா HDFC பேங்க் தான் பேங்க் நிஃப்டில வெயிட்டேஜ் அதிகம். அதனால தான் HDFC பேங்க் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1.19% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபர்தரா HDFC பேங்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம்.
அப்படி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டேல வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னு சொன்னோம். இப்போதைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்னதா இப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. பாத்தீங்கன்னா லோ ஹை, ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோல இருந்து ஒரு லோவர் ஹை தான் போயிருக்கு. ஸோ இப்போ ஃபர்தரா நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம்னா எப்போ வந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆகுதோ அப்போதான் நம்ம வந்து பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். கேண்டிலோட பாடி க்ளோஸ் வைக்கணும். கேண்டிலோட பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்தரா வந்து பையிங் போக முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம அட்லீஸ்ட் டே நம்ம அனலைஸ் பண்றதுனால 1 ஹவர்லயாச்சும் வந்து 1407க்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஹைக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பை பண்ணலாம். ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்கேஸ் இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிட்டு இந்த லோ வந்து கட் பண்ணிச்சேன்னா செல் பிலோ வந்து 1347 இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து முழுக்க ஹெச்டிஎஃப்சியோட சார்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டே வைஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கு. இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லெவல்ஸ். நெக்ஸ்ட் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 192.15 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 0.84% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வெப்ஸ் வந்து 2.51%, டிசிஎஸ் வந்து 1.75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நம்ம டிசிஎஸ் ஓட சார்ட் அனலிசிஸ் நம்ம பார்ப்போம். டிசிஎஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர்ல அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன் ஹவர்ல ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்னாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது சேனல் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா சேனலோட ஹை தான் நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றோம். அதுபடி பார்க்கும்போது இந்த ஹை தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா. அப்படி பார்க்கும்போது கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சேனலோட டாப்ல வந்து நல்ல எங்கல்ஸோ க்ளோஸ் ஆயிட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஃபர்தரா வந்து நம்ம பையிங் பண்ணணும்னு நினைச்சோம்னா கேண்டிலோட ஹை இதுன்றதுனால நெக்ஸ்ட் இந்த டார்கெட் வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இந்த லெவல் வந்து வா 2838.75 இந்த லெவல் ஹையை வந்து நெக்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணிச்சனா மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து டிசிஎஸோட 1 ஹவர் சார்ட் அனாலிசிஸோட ரிவ்யூ இதுதான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபிளாட் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் இவ்வளோ தூரம் ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா மட்டும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா 114.90 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 0.92% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1% கிட்டேயே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் வந்து 2.9% வந்து மார்க்கெட் வந்து நல்லா அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதோட சார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். டிவிஸ் லேப் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட்வேஸ் கிரியேட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிவ்யூ பார்க்கணும்னா டேல பார்த்தோம்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த சின்ன கரெக்ஷனை தான் இது வந்து
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து டிவி ஸ்லாப் நம்ம பை பண்ணணும்னு நினச்சோம்னா 3764.40 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து பை பண்ணலாம். அது வந்து 3839.55 வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் செல் பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா 3584.80 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சோன்னா நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து உங்களோட டார்கெட் வந்து 3509.80 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட ரிவ்யூ பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டேல வந்து ஒரு ஹையர் ஹைல தான் இருக்கு. 1 hour பார்த்தோம்னா ஒன் ஹவரோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர்லேருந்து ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சேனல் இப்போ நம்ம இன்ட்ராடே நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம்னா 1 hourல வந்து நம்ம சேனல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ராடேக்கு 1 hourல அனலைஸ் பண்ணிட்டு 15 minutesல நம்ம ட்ரேட் எடுப்போம்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதை ஒரு சப்போர்ட்டாக சூஸ் பண்ணி ஓகே, அப்போ நம்ம இந்த இது ஹையை வந்து பையோட டார்கெட் ஆகும். சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து நம்ம செல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படியும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ செல் ஆகணும்னா நெக்ஸ்ட் வந்து இந்த நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனும் வந்து க்ளோஸ் வச்ச மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் லோவும் நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனாக இருக்கும் செல் பண்ணுறதுக்கு. ஸோ செல்லுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆன மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் லோவும் நம்மளுக்கு பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ செல் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா 30,589.30 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் செல் பண்ணுங்க. அதோட டார்கெட் வந்து 30,496.35 அதோட செல் டார்கெட்டாகவும், பை பண்ணுறவங்க வந்து 30,818.30க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்கள் வந்து பை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களோட டார்கெட் வந்து 30,931.85 வந்து உங்களோட டார்கெட்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இன்னையோட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள்.